வணக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம் வாங்க. நேற்று பயங்கரமாக இருட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, 8 மணிக்கெல்லாம் மழை வர மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க. 8 மணிக்கெல்லாமே பயங்கர வெயில் வந்துருச்சு காலையிலேயே. இன்றைக்கி நிறைய சந்தோஷங்கள் எனக்கு இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் கிடச்சிருக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். செம்பருத்தி பூக்கள் நிறையா கிடைக்கும். இன்றைக்கி ஈக்குவலாக ரோஜா பூக்களும் எனக்கு கிடச்சிருக்குங்க. காஷ்மீரி ரோஸ், ஒயிட் பட்டன் ரோஸ், கொடி ரோஸ், அப்புறம் இந்த பூ புதுசாக வாங்கினேன் இந்த ரோஜாவும் நான் பறிச்சிட்டேன். சின்ன செடியாக இருக்கிறதுனால இன்னும் 2 நாள் கூட வைக்கலாம், இருந்தாலும் செடி பாதிப்படைஞ்சிடும்னு பறிச்சிட்டேன். அந்த ரோஸ் மாதிரியே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பால்சம் ஃப்ளவரும் அதே காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த கல்கத்தா ரோஸ், இதுவும் புதுசாக வாங்கினது, மொட்டு வச்சிருச்சுங்க. நாளைக்கு மலர்ந்துரும்னு நினைக்கிறேன். இன்னும் செம்பருத்தி பூக்கள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம அறுவடை எடுத்துட்டோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 பூவும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ரோஜாவும் பால்சமும் ஒரே காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது இல்லைங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ பெரிய பெரிய பூக்களாக இயற்கை உரங்கள் கொடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.